இப்போ நீங்கள் ஏஞ்சல் நம்பர் 555 அடிக்கடி எங்கேயாவது பார்த்துட்டே இருக்கீங்க. 555 பார்த்தா என்ன பண்ணணும், என்ன வேண்டணும் அப்படின்ற மைண்டில் வரும். ஸோ ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்குமே ஒரு ஆக்டிவேஷன் ஸ்டைல் இருக்குது. ஆக்டிவேஷன் கோடுன்னு சொல்லுவோம். இந்த 555 பார்த்தா இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 555 நீங்கள் அதிகம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளியே சீக்கிரமாக சொல்யூஷன் கிடைக்க போகுது. அந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு அப்படின்ற மீனிங் தான். அதனால தான் அந்த நம்பர் நீங்க பாக்குறீங்க. இப்படி பாக்குறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை 3 காலமா பிரிச்சுக்கோங்க, 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் 555 எழுதிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இப்ப என்ன விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப சஃபர் பண்ணுது, என்ன விஷயங்கள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, பிரச்சனை கொடுக்குது, அழுகை கொடுக்குது, என்னவா இருந்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் காலம்ல இந்த பிரச்சனைகளை 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 5 பிரச்சனைகளை எடுத்து 5 பாயிண்டா எழுதுங்க. அடுத்த 2வது பகுதியில் 5 விஷயத்துக்கு நீங்க எதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க, தேங்க்யூ சொல்லி இந்த விஷயம் எனக்கு நடந்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி 5 விஷயங்கள் எடுத்து 2வது பகுதியில் எழுதுங்க. 3வது பகுதியில் 5 விஷயம் நீங்க எழுதணும். அந்த 5 விஷயம் உங்களால் உங்களுக்கு பெட்டர் பண்ணிக்கிற மாதிரி, ஹீல் பண்ணிக்கிற மாதிரி என்ன விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற சொல்யூஷனை, ஒரு தீர்வை உங்களுக்கு தெரிஞ்ச மைண்டில் வரக்கூடிய தீர்வை 5 தீர்வை அந்த இடத்துல எழுதுங்க. இது 100% உங்களோட பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டுட்டு வரும். ஏன்னா இந்த 555 ஏஞ்சல் நம்பரே இந்த சொல்யூஷன் நம்மக்கிட்டயே இருக்கு, நம்ம தான் இந்த சொல்யூஷனை கொடுக்கணுன்றது. ஸோ இந்த நீங்கள் தீர்வெல்லாம் எழுதி இந்த கம்ப்ளீட்டாக இதை முடிக்கிறீங்கல்ல, அப்போவே உங்களோட மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வை ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட உங்களுக்கு அந்த இடத்துல எழுதியிருப்பீங்க. நான் எப்படி இந்த ஐடியாவை எழுதுனா எனக்கு தெரியவே இல்லையே, இது இவ்வளோ சீக்கிரமாக சரியாகுன்ற அளவுக்கு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸோட நீங்கள் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏஞ்சல் நம்பர் 555 பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இந்த நம்பர் உங்களோட லைஃப்பில் ஆக்டிவேட் ஆகும். தேங்க்யூ.